வெயிலின் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுடைய உரிமை மீட்பு போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கிலே திறந்திருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இளைஞர் நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இருக்கன்குடி கிராமத்திலே இருந்து மட்டுமின்றி தென் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தங்களுடைய சொந்த செலவிலே திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம். கொஞ்சம் அமையர் எனக்கு தெரிந்த அளவிற்கு இதுபோல ஒரு கோயிலுடைய எல்லையை அந்த கோவிலோடு பெயரும் சேர்ந்திருக்கக்கூடிய கோவிலுடைய எல்லையை வேறொரு கிராமத்திற்கோ நகரத்திற்கோ மாவட்டத்திற்கோ மாற்றிய வரலாறு கிடையாது. இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் பன்னெடுங்காலமாக இருக்கன்குடியிலே இருந்து வருகிறது. அந்த திருக்கோவிலுடைய சர்வே எண்ணை 1995 ஆண்டு திட்டமிட்டு சிலரால் எப்படியும் இந்த கோவிலை இருக்கன்குடியினுடைய எல்லையிலே இருந்து அபகரித்து தங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற சில சூழ்ச்சியினுடைய அடிப்படையில் அந்த எல்லை மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இது தங்களுடைய வீட்டினுடைய எல்லையை மாற்றினால், தங்களுடைய சொந்த எல்லையை மாற்றினால் எந்த அளவிற்கு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அதுபோன்ற ஒரு பாதிப்பை உணர்ந்து இன்று பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஏதோ இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு போராட்டத்தோடு முடிந்துவிடும் கூட என்று கூட நீங்கள் கருதிவிடக்கூடாது. ஒருவேளை அடுத்த கட்ட போராட்டம் தேவைப்பட்டால் விருதுநகர் மாவட்டம் அல்ல தென் தமிழகமே ஸ்தம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இன்று பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டிருக்கிறீர்கள். இதே கூட்டத்தை ஒரு அரசியல் கட்சி கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்று குறைந்தது ஒரு 5 கோடி ரூபாயாவது செலவழித்திருக்க வேண்டும். ஆனால் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு, தங்களுடைய வருமானத்தை விட்டுவிட்டு இன்று சுயமாக அனைத்து மக்களும் வந்திருக்கிறது என்று சொன்னாலே எந்த அளவிற்கு இந்த மாரியம்மன் கோயிலுடைய எல்லையை மாற்று பிரச்சனை நம்முடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் பாதித்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. நான் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் வருமா என்று எண்ணியிருந்தேன், யோசித்திருக்கிறேன். ஆனால் அதையும் மீறி இன்று பல்லாயிரக்கணக்கிலே கூடியிருக்கிறீர்கள். அதற்காக நான் பாராட்டுகிறேன். ஷியாம் அவர்கள் சொன்னது போல மக்களுக்கு இன்று எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. கிராமங்களுக்கு சென்றால் மக்களுக்கு 100 நாள் வேலை கூட முறையாக கிடைப்பது கிடையாது. அதை கூட குறைத்து விட்டார்கள். வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய சிரமப்படக்கூடிய இந்த வேளையில் அதே போல பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடையாது, பல அடிப்படை வசதிகள் கிடையாது. அதற்கெல்லாம் போராடுவதை விட்டுவிட்டு இன்று கோயிலுடைய உரிமை மீட்புக்கு வர வேண்டிய சூழ்நிலையை எதற்காக இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறார்? நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்று நீங்கள் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுடைய எல்லையை
வேறொரு கிராமத்துக்கு மாற்ற அனுமதித்தால் நாளை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா? திருப்பரங்குன்றத்தை வேறொரு திருச்செந்தூருக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா? திருச்செந்தூர் கோயிலுடைய எல்லையை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா? அப்படி என்றால் என்ன? நாளை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாவது கோயிலை ராமநாதபுரத்துக்கு மாற்றி விடலாமா? அப்படி என்று சொன்னால் ஒரு சர்வேயர் நினைத்தால் இஷ்டம் போல ஒரு கிராமத்து ஒரு கோயிலுடைய எல்லையை எங்கு வேண்டுமென்றால் மாற்றி விடலாமா? எதற்காக அமைச்சர்கள், எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள், எதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதற்காக ஆட்சியாளர்? நீங்கள் ஐஏஎஸ், நீங்கள் தான் ஒரு அமைச்சர் கூட இருக்கலாம், இல்லாமல் போகலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான் அந்த நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக கவனிக்கக்கூடியவர்கள். எப்படி ஒரு சர்வேயர் அல்லது அரசியல் தூண்டுதல் இருந்தாலும் கூட 1995ஆம் ஆண்டு அரசியல் அழுத்தத்தினுடைய காரணமாக அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் என்னென்னமோ தவறு செய்தார்கள். கொடியங்குளத்தில் நம்முடைய கிராமத்தை சூறையாடினார்கள். அது வெளிப்படையாக தெரிந்தது. ஆனால் இதுபோல இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய கோயிலை எல்லையை அருகாமல் கிராமத்துக்கு மாற்றிய அந்த வஞ்சகம் தெரிவதற்கு நம்முடைய கிராம மக்களுக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது. இதை தெரிந்த பிறகாவது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அல்லது அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் 96 வேறு ஆட்சி வந்தது அல்லவா? இதுபோல ஒரு வரலாற்று தவறு நடந்திருக்கிறது. இந்த தவறு எங்கே அனுமதித்தால் எல்லா இடங்களிலும் இது தொடர்பு வாய்ப்பு இருக்கிறது. யாராவது ஒருவன் ஒரு சர்வேயர் நினைத்தால் ஒரு எல்லையை மாற்றலாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகுது? தமிழ்நாட்டில் 30,000க்கு மேற்பட்ட கோயில் இருக்கிறது. எல்லா கோயிலுடைய எல்லையை மாறுமா மாறாதா? இதை ஏன் இங்க இருக்கக்கூடிய இங்க 2 அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள். உங்களால் ஏன் இந்த 5ஆண்டு காலம் உங்கள் ஆட்சியை முடிவு போகிறது? ஏன் இதை மாற்றி தர மாட்டேங்கிறீங்க? மாவட்ட ஆட்சி நீதிமன்ற உத்தரவு பெற்றிருக்கிற 8 வார கால அவகாசத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏன் இதுக்கு மறுக்கிறீங்க? சாதாரண மக்கள் இவர்களுக்கு இவருடைய வருமானத்தை ஒரு நாளைக்கு 300, 400, 500 அந்த வருமானத்தை இழந்து வாகனங்கள் பிடித்து அவர்கள் ஒரு பதற்றத்திலே வைக்க வேண்டும் என்பது எதுக்காக? நீங்க நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் ஒண்ணு இல்ல. இங்க நாம் பாட்டில் நம்ம சொந்த செலவில் வருகிறோம். ஒரு நியாயமான கோரிக்கையாக குரல் கொடுக்க போகிறோம். அதற்கு ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட அனுமதிக்கல. நேற்று நைட்டு நான் 3:30 மணிக்கு அதிகாலை 3:30 மணிக்கு 4 மணி வெளியில் இருந்து பேசி இதுக்கெல்லாம் அவருடைய தயவு தேவைப்படுகிறது. இப்படி எல்லாம் காவல்துறை முறையாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஆட்சி நிர்வாகம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலமாக 2026 சட்டமன்றத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இது மாரியம்மன் என்பது சாதாரணமானதல்ல. இந்த மக்கள் அதை உயிராக நேசிக்கிறார். மாரியம்மனை உயிராக நேசிக்கிறார். மாரியம்மன் தான் தங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இருக்கக்கூடிய மாரியம்மன் தோன்றியது என்று இந்த மக்கள் கருதுகிறார். அது மட்டுமல்ல, இங்க சாதியை கடந்து மதத்தை கடந்து பலவே மொழியை கடந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நடந்து செல்கிறார்கள். ஒரு காலத்தில் திருச்செந்தூருக்கு போவது கூட குறைந்திருக்கிறது, பழனிக்கு போவது கூட குறைந்திருக்கிறது. இன்று அமாவாசை என்று, பௌர்ணமி என்று, ஞாயிற்றுக்கிழமை என்று பல்லாயிரக்கணக்கான பேர் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக போகிறார்கள். அந்த கோயில் அமைதியா இருக்கணுமா இல்லையா? மக்கள் எதுக்காக போறாங்க? தன்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலுக்கே நீ ஒரு பிரச்சனையை பண்ணா என்ன அர்த்தம்? இதுதான் இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். அதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டினுடைய இந்து அடையாளங்கள், தமிழ் அடையாளங்களை அழிக்கிறதுங்கிற ஒரு முடிவோட தான் நீங்க இது மாதிரி பண்றீங்க. அப்படியெல்லாம் அந்த தொண்டு அந்த கோயிலை உருவாக்குவதற்கு தலப்புராணம் என்ன சொல்லுது? அங்கே தேவதேவ சமுதாயத்தை ஒரு பெண்மணி சாணமெல்ல சென்றார். அந்த கூடையை தூக்கினார். வழக்கமாக வேறு இடத்துல இருந்த பொழுது அது எளிதாக தூக்க முடிந்தது. அந்த இடத்துல மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த சாணத்தை தூக்க முடியவில்லை. அருகாமல் கூடிய பெரியவர்களை அழைத்து தூக்க சொல்கிறார்கள். கீழே பார்த்தால் அங்கே ஒரு அம்மன் இருந்திருக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய ஒரு அம்மனுடைய வரலாறு. எனவே அந்த அம்மனை கண்டுபிடித்தவர் தேவேந்திர சமுதாயத்தினுடைய பெண்மணி. இது ஒரு கிராம தேவதை. இந்த தேவதையை நடந்து சென்று வணங்குகிறார்கள்.
நேற்றுக்கு தன்னுடைய முடியை அனுபவிக்கிறார்கள், ஆடு மாடு வெட்டுகிறார்கள், தன் ஆடுகளை வெட்டுகிறார்கள். இப்படி எல்லாம் அது தங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு உகந்த வகையில நேர்த்திக்கடனை செலுத்துகிறார். தங்க நகைகளை போடுவார், வெள்ளி நகைகளை போடுகிறார். இப்படியெல்லாம் அந்த கோயில், அந்த மாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்று வருகின்ற பொழுது அந்த கோயில் நிறைய சொத்து சேருது. அந்த கோயிலுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் தான் அந்த எல்லை பிரச்சனை முதலிருந்து. அவங்களுக்கு பக்தியினுடைய அடிப்படையில ஒரு கிராமத்துல இருந்து மாத்தல. இந்த கோயில் முதல்ல சிறுசா இருந்தது, வருமானம் வர ஆரம்பிக்குது, பெருசா வருது. அந்த கோயில பஞ்சாயத்தை மாத்திட்டு அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் கொள்ளையடிக்கலாம், அபகரிக்கலாம் என்ற தீய நோக்கத்தோடு தான் அவர்கள் எல்லையை மாற்றியிருக்காங்க. அந்த கடவுளை வளர்க்கலாம், அந்த கோயிலை பிரசித்தி பெறலாம் கிடையாது. அவர்கள் ஒரு காலத்திலும் எந்த கோயிலையும் பிரசித்தி பெற்றது கிடையாது. ஒரு கோவில் யாராவது உருவாக்குவார்கள், அதை வளர்ப்பார்கள், வளர்த்ததை போய்த்தான் அபகரித்துக் கொள்வார்களே தவிர அவர்களாக ஒன்றை கூட உருவாக்கிய வரலாறு கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் புதிய தமிழகம் கட்சி விட்டுவிடாது. இந்த பிரச்சனை 2001 நான் சாத்தூர் நிகழ்ச்சிக்காக வந்தபோது இருக்கன்குடியை சார்ந்த ஊர் தலைவர்கள் என்னிடத்திலே வந்து சொன்னார்கள். நான் உடனடியாக அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. பல நீதிமன்றங்களிலே நம்மளுக்கு சாதகமாக வந்தது. ஆனால் ஆதாரங்களை எல்லாம் அழித்து வேறு நீதிமன்றங்கள் போய் வேறு மாதிரி தீர்ப்புகள் எல்லாம் வாங்கினார்கள். இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய இருக்கக்கூடிய மக்களும் அங்கும் இங்கும் போன காரணமாக 10 ஆண்டு காலத்தில் தொய்வு ஏற்பட்டது. இப்பொழுது யார் பின்னாலே போனால் வெற்றியடையும் என்பதை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக தேவேந்திர வேளாளர்கள் அந்த இருக்கக்கூடிய மக்களும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். நான் கூட அன்று வேறு நிகழ்ச்சிக்காகத்தான் இருக்கக்கூடிய சென்றேன். அந்த இருக்கன்குடி கோவிலை பார்க்கின்ற பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எந்த கோவில்ல சுடுகாடு உள்ள வைப்பாங்க? எந்த கோவில்ல மயானத்தை உள்ள கொண்டு வைக்க முடியும்? இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அறநிலைத்துறை இருக்கு இல்லையா? இந்த அறநிலைத்துறை சில வழிமுறை இருக்குதா இல்லையா? அதுல கொண்டு போய் 130 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டடங்களை கட்டி வச்சுக்கிற யாராவது போவாங்களா? அப்ப என்ன நோக்கம் இவர்களுக்கு? அப்ப அந்த கோயிலை அபகரிக்கணும் அப்படிங்கிற தீய நோக்கத்தை தவிர அவரிடத்துல உள்ளத்துல வேறு எதுவும் கிடையாது. எல்லாரும் உடந்தையாக்குறாங்களோன்னு சொல்றாங்க. 130 கோடி ரூபாயில கடை கட்டி விட்டுருக்காங்க. எல்லாம் பின்வாசல் வழி யாராவது இந்த கோயில்ல முன்வாசல் வழி தானே போவாங்க. யாராவது சுடுகாட்டு வழி யாராவது கோயிலுக்கு போக முடியுமா? சுடுகாட்டு வழியாக இப்ப இந்த கோயிலுக்கு யாராவது எந்த கோயிலுக்காக போக முடியுமா? தமிழ்நாட்டில் எந்த கோயிலாவது சுடுகாட்டு வழியா போற கோயில் இருக்குதா? ஏன் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு இந்த அநீதி இழைக்கணும்? எனவே அறநிலைத்துறை முதல்ல இந்த இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்ல பரம்பரை அறங்காவலர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்துருச்சு. எல்லா கோயிலும் எல்லோரும் வழிபடலாம் மாத்திக்கிறீங்க. இந்த பரம்பரை அறங்காவலர் சட்டம் மாற்றப்பட்டிருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஏன் பொருந்த மாட்டேங்குது? ஏன் ராமூர்த்தி அவங்களுடைய குழுவினர் மட்டுமே தொடர்ந்து 6 பேர் இருந்தவங்க 12 பேர் ஆனாங்க. இன்னைக்கு 54 கூட 540 பேர் ஆயிட்டாங்க. எப்படி இந்த அரசாங்கம் அனுமதிக்குது? அப்ப ஏதோ நம்மிடத்துல நம்முடைய தேவேந்திரோட மக்கள் இந்த பகுதிக்கக்கூடிய மக்களை எளிதாக அவர்கள் கணக்கிட்டிருப்பதாக தெரிகிறது. நிச்சயமாக இன்று கூடியிருக்கூடிய இந்த கூட்டம் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் செய்தி போயிருக்கும் என்று கருதுகிறேன். இந்த குரல் நிச்சயமாக சென்னை கோட்டை வரையிலும் போயிருக்கும் என்று கருதுகிறேன். அது போகும். எல்லாம் நடப்பது தவறு நடக்கிறது. அந்த இருக்கன்குடி கோயிலில் பூசா வெளியிருந்து பூசை செய்வதற்காக அழைத்து வரப்பட்டவன் கோவிலுக்கு எப்படி முழுமையாக சொந்தம் கொண்டாட முடியும்? அந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்கள் இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்கள். அப்போது தேவேந்திரோட வேளாளர் என்று அழைக்கப்படுகின்ற சமுதாயத்துக்கு ஒரு கோவில் ஒரு முக்கியத்துவம். அந்த நாட்டாமைகளுக்கு அந்த ஊர் தலைவர்களுக்கு ஒரு சும்மா ஒரு உருமாலை கட்டி விட்டு அவங்களை முன்னாடி கூட்டிட்டு போய் கொடுக்கிற அந்த மரியாதையும் கூட நீ கோர்ட்ல போட்டு அவன் கொடுக்குறீன்னு சொன்னா எவ்வளவு வஞ்சகம் இருக்கிறது, எவ்வளவு வஞ்சகம் மனசுல இருக்கிறது. இதெல்லாம் கடந்த காலம் நடந்ததுக்கெல்லாம் இனிமேல் ஒரு காலத்துக்கு நடக்காது என்று நினைச்சிருக்கிறேன். இதெல்லாம் இனி நடக்காது. இது ஒரு சாம்பிள் அடையாளத்துக்காக தான் இந்த கூட்டம்.
அது 1 லட்சம் பேரை கூட்டணும், 10 லட்சம் பேரை கூட்ட வேண்டும் என்றாலும் நான் நிச்சயமாக